எங்களோட மேடை பயணத்தின் முதல் அத்தியாயம் முடிவுக்கு வந்துவிட்டது. அடுத்து என்ன? இப்ப ஒரு புதிய அத்தியாயம் துவங்க இருக்கு. நாங்க எங்களுடைய சொந்த குறு நாடகங்களை அரங்கேற்றும் நேரம் வந்துவிட்டது. நாங்க எந்த மாதிரியான கதைகளை மேடை ஏற்ற போறோம்? கிருஷ்ண ஒரு பையன், ஓகே, அவர் வந்து ஒரு 16-17 வயசு பையன். ஒரு டிப்பிக்கல் 16-17 வயசு பையன் அவன் வாழ்க்கையில் என்ன ஃபேஸ் பண்ணுறான். இந்த பையன் வந்து அவனோட நேஷ்னல் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல செய்யலை. அவன் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ், குட் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, ஒரு அவனுக்கு தப்பான வழியில் கூடிய போகிற ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே எப்படி நான் சமாளிக்க போகிறேன்? கதை வந்து ஒரு கலைஞரை பற்றி. கலைஞர் வந்து இதுதான் அவங்களுடைய கடைசி மேடையில் இருக்கிறது. ஸோ பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ சிலிலுக்வி. இனிமேல் நடனம் பண்ண மாட்டாங்க, நடிக்க மாட்டாங்க. ஸோ அந்த கடைசி 10 நிமிஷம் பேசுகிறாங்க, மனசு விட்டு பேசுகிறாங்க. என் கதை பார்த்திங்கன்னா சுருக்கமாக சொல்லணுன்னா 2 கதாபாத்திரம். அதில் வந்து டிமென்ஷியாவில் பாதிக்கப்பட்ட ஒரு அம்மாவை டேக் கேர் பண்ணுற ஒரு மகனை பற்றியான கதை தான். ஸோ அவரோட பெர்ஸ்பெக்டிவ் மூலியமாக அவர் என்ன கோத்ரூ பண்ணுறாரு, ஹவு இஸ் இட் டு டேக் கேர் ஆஃப் ஹிஸ் மதர், அவரோட மனக்குமுறல், குட் பேட் டைம்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுற ஒரு நாடகம் தான் என்னுடைய கதை. இது வந்து இட்ஸ் அ ட்ரூ ஸ்டோரி. பாக்கியம், த டிமென்ஷியாவில் சஃபர் பண்ணுற அம்மா, அது வேறு யாரும் இல்லை, என்னோடய பாட்டி. அண்ட் இது மூத்த மகன் கார்த்திக்னு ஒரு கதாபாத்திரம், 37 வயது, வேறு யாருமே இல்லை, அப்பா. ஒரு நாள் நான் காமிக்கிறேன். தே மீன்ஸ் ஒரு நாள் அந்த மூத்த மகன் லீவ் எடுத்து பார்த்துக்க வேண்டிய நிலைமை, அவர் எப்படி கோத்ரூ பண்ணுறாரு. எங்களோட கதைகள் தயார். எங்களுக்கு வழிகாட்ட சில நிபுணர்களும் தயார். எங்க கதைகளை பற்றி இவங்களோட கருத்து என்ன? நீங்கள் சொல்கிற கதை வந்து இப்போ ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு கதை. ஒரு நிறைய வீட்டில் யார் வீட்டில் வேணாலும் நடக்கக்கூடிய ஒரு கதை, யார் வேணாலும் கோத்ரூ பண்ணக்கூடிய ஒரு கதை. ஸோ ரியலிஸ்டிக்கான ஒரு கதை, யதார்த்தமான ஒரு கதையில் நம்ம மக்களை சிரிக்க வைக்கணும். ஸோ அவங்க ரிலேட் பண்ண வைக்கிறது தான் ஐ திங்க் இதோட பிக்கஸ்ட் சேலஞ்ச். நீங்கள் எடுத்தது மிகவும் நல்ல ஒரு கதைத்தளம், ஒரு டிமென்ஷியா பற்றி. ஆனால் அதை நீங்கள் மோனோலாக சொல்ல விரும்புகிறீங்க. நான் நினைக்கிறேன் அது கொஞ்சம் போரிங்காக இருக்கணும் ஆடியன்ஸுக்கு. இது நல்ல டாபிக். நீங்கள் அந்த செக்மெண்ட்டை 3ஆக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா ஆடியன்ஸ் பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு ஆக்கு மாதிரி கிடைக்கும். உங்கள் கதை இட்ஸ் ஆக்சுவலி வெரி பவர்ஃபுல்லான ஒரு மூமெண்ட். அந்த சொல்லிக்கு எங்கே நடக்குதுன்னு எனக்கு தெரியல, பட் அந்த மூமெண்ட் இஸ் ஹர் லைஃப். இவங்க வந்து கடைசியில் நீங்கள் முடிக்கும் போது என்னோட சஜஷன் என்னென்னா, வெதர் யூ வாண்ட் டு கண்டினியூ நாட் டு கண்டினியூ, ஆடியன்ஸ் வந்து ஒரு பசலாகவே இருக்கட்டும். இன்ஸ்பைரிங் ஸ்டோரியில் பட் முடிக்கும் போது அதை நீங்கள் இன்ஸ்பைரிங்காக முடிக்கணும். கஷ்டங்கள் எல்லாருக்கும் வரும், அதை தாண்டி சக்ஸஸை பாருங்கள், அதுதான் கதை. வெரி சிம்பிள், கிளியர், நைஸ் ஸ்டோரி. ஸோ நவ் இட்ஸ் அபவுட் அந்த கஷ்டங்களை ஆடியன்ஸை ஃபீல் பண்ண வைக்கணும். இதில் எனக்கு என்ன பிரச்சனைனா, இதை நீங்கள் 10 நிமிஷம்குள்ளே போட முடியுமா? அடுத்து அவர்கள் எங்களுக்கு பல ஆலோசனைகளை தருகிறார்கள். எழுத்து. நீங்கள் எழுதின ஸ்கிரிப்டில் எத்தனை சீன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது ஒரு 60க்கு மேலே வருமா? அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எழுதுகிற சீனில் ஒவ்வொரு சீனுன்னு பார்த்தீங்கன்னா 2 வசனம் தான் இருக்கும். 2 வசனம், அப்போ அடுத்தது நம்ம மாறிடும். 2 வசனம், அப்போ அடுத்தது மாறிடுது. ஸோ ஒவ்வொரு சீனில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க, அந்த ஃபீலிங்ஸும் வெளியே வராது. உங்கள் முக்கிய ஆள் யார் இந்த நாடகத்தில்? அந்த கிரிஷ் எத்தனை வசனம் பேசுகிறான்? இது நான் கவுண்ட் பண்ணல. ஆனால் கிரிஷை விட மற்றவங்க தானே அதிகமாக பேசுகிறாங்க. ஸோ கிருஷ்ணோட ஃபீலிங்ஸ், உணர்வுலாம் என்ன? அதை நீங்கள் சொல்லால் சொல்ல போகிறீங்களா இல்லை செயலால் காட்ட போகிறீங்களா? அந்த இமோஷனல் ஜேர்னின்னு ஒன்று சொல்லுவாங்களே, அது தெளிவாக இல்லை, ஏன்னா யூ ஹேவ் டூ மெனி எலிமெண்ட்ஸ்னு. நீ வேறு டயலாக் எழுதி பாரு. 17 வயசு ரைட், அவன் ஷாப்பிங் போகிறது, கையில் காசு இருக்கா, எது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்,
அப்புறம் மேபி தி அதர் ஃப்ரெண்ட்ஸ் லுக் டவுன் ஆன் ஹிம், அது மாதிரி என்னாச்சும். ஸோ இது மாதிரி நீ நிறைய ப்ளாட்ஸ் எழுதுன்னு சொல், நிறைய கார்டில் வந்து ஒரு 3x5 கார்டில் வந்து நிறைய சினாரியோஸ் எழுது. நீங்கள் சொல்கிறது ஒரு 16லேருந்து 18 வயசுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு பையனுடைய கதை. அவனுடைய மொழி, அவனுடைய பாகம், பேசுகிற விதம், அவனுடைய எண்ணம், அதை நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா இட்ஸ் டீனேஜர். ஏன்னா அதை மக்களுக்கு புரிய வச்சு அவங்கள உங்கள் ஐடியாவை பாய் பண்ண வைக்கிறதே பெரிய சேலஞ்ச். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கிரிப்டை வந்து நல்லா டைட்டாக எமோஷ்னலாக பண்ணிங்கன்னா they will love you. இந்த நாடகத்தோட முக்கியமான அம்சமே அந்த ஸ்கிரிப்ட் தான். ஸோ ஸ்கிரிப்ட் யார் எழுதுறா? நீ நான் தான். நீங்கள் எழுதுறீங்க. ஸ்கிரிப்டையும் நிறைய பேர்கிட்ட படிக்க வைங்க, சொல்லுங்கள், ஃபீட்பேக் கேளுங்க. நீங்கள் எழுதுகிற வசனத்தை பொறுத்து இருக்குது. இசுக்கு பி இழுவையாக இருக்க போதா இல்லை சுவாரஸ்யமாக இருக்க போதா, நீங்கள் எவ்வளோ நல்ல எழுத்தாளருங்கிறத பொறுத்து இருக்குது. ஏன்னா அவங்க பேசுகிற வசனம் தான் அதை கேரி பண்ண போகுது, அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிற விஷயம். ஒரு சென்சிட்டிவ் டாபிக் காமிக்கும் போது அந்த ஆடியன்ஸை நம்ம வந்து சிரிக்க வச்சுட்டு தான் அழுக்க வைக்கணும். ஆமாம். ஸோ யூ கேனாட் பி அந்த ஸ்டோரி லைன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கக்கூடாது. there must be some moments of happiness, அப்புறம் கொஞ்சம் கவலை. அப்போ தான் we are playing with audience emotions. அதனால் நீங்கள் அதை அந்த ஒரு நாளில் நிறைய விஷயங்கள் காமிக்கணும். ஒரு பெரிய வார்த்தை. போனவை வீட்டுக்கு வந்து பேசுகிறேன். நடிப்பு. உன் கதை வந்து கதாபாத்திரம் ரொம்ப ஆழமாக இருக்கிறதுனால அந்த நடிகை நல்ல திறமையான நடிகனாக இருக்கணும். இல்லைன்னா இது வந்து சாத்தியமாகாது. ஏன்னா அவன் பல இமோஷன்ஸ் காட்டணும். இன்னொன்று நீ மனசில் வச்சுக்கணும், நீ டைரக்ட் பண்ணும்போது சொல்லி காட்டுறதை விட அந்த இடத்துல வந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணணும், இமோஷன் இருக்கணும், என்ன உணர்ச்சியில் ததும்பணும் அந்த இடத்துல, அந்த சீல் என்ன உணர்ச்சி உனக்கு வேணும்னு நீ சொல்லி காட்டுங்கன்னா அதுக்கு அவங்க உடல் மொழியில் காட்ட ஆரம்பிப்பாங்க. நடிக்க வைக்கும் போது நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு இதில் உங்களுக்கு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்னா, யூ வில் ட்ரை டு ரீக்ரியேட் வாட் ஹேப்பன் இன் ஹவுஸ். அது இங்கே வராது. அது நீங்கள் முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ரியலிசம் வேறு, ட்ராமா வேறு. இது சில இடத்துல மிகப்படுத்தி காட்ட வேண்டியது வரும். சில இடத்துல கொஞ்சம் அக்ரெஷன் கொஞ்சம் கூட இருக்கும், குறைவாக இருக்கும். ஸோ இந்த ஆக்டர்ஸ் கொண்டு வருவாங்க. அதுக்கு அம்மா இருக்குது, பொண்ணு இருக்குது, கெட்ட நண்பர்கள் இருக்காங்க, நல்ல நண்பர்கள் இருக்காங்க. கரெக்டாக இவ்வளோ கேரக்டர் இருக்கிறாங்க. 10 நிமிஷத்துக்குள்ளே போட முடியும்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. அரங்கேற்றும் யுத்திகள். இதை நீங்கள் படைக்கும் விதத்தில் நீங்கள் ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஐ திங்க் மோர் தென் த ரிலிசம், ஐ திங்க் த எக்ஸ்பெரிமெண்டேஷன் இன் டிஸ்பிளே ரொம்ப முக்கியம். இந்த பையன் முடிக்கிறது ஆர்ட் ஃபார்மில் முடிக்க போகிறாங்க. யூ கேன் ஆக்சுவலி ஸ்டார்ட் ஷோயிங் அவனோட ஸ்னிப்பட்ஸ் ஆஃப் த ஆர்ட் ஃபார்ம், வெதர் டான்ஸ் ஓ ட்ராமா ஓ ஃபோட்டோகிராஃபி ஓ பெயிண்டிங் த்ரூ அவுட் த பிளே. ஸோ அது சொன்ன டெக்னிக்கை யோசிங்க, வித்தியாசமாக யோசிங்க, வாட்டாக யோசிங்க. ஏன்னா திஸ் கதை நீங்கள் ரியலிஸ்டிக்காக போயிட்டீங்கன்னு அந்த காலத்து ட்ராமா மாதிரி ஆகிடும். அப்புறம் வந்து லைட்டை வச்சு விளையாடுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு செக்மெண்ட் போகும்போதும் நீங்கள் கலர் லைட்டை வந்து மாற்றிட்டே இருங்க. ஸோ பீப்புள் நோ there's a டைம் லேப்ஸ், there's a இயர் லேப்ஸ். அது நீங்கள் லைட்லேயே காட்டிக்கலாம். எங்கெங்கே வந்து நீங்கள் இமோஷன்ஸை கூட்டலான்னு கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கோங்க. யா. ஸோ மேபி ஒரு உதாரணம் வந்து திடீர்னு அவரோட குடும்பத்தாராக உட்காந்துருக்காங்க, அவங்க குடும்பத்தார்கிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேவரட் டெக்னிக்னு ஒன்று இருக்கா? எனக்கு வந்து சைலன்சஸ் ரொம்ப பிடிக்கும். நாடகம் வந்து முழுமையாக ஒரு 10 நிமிஷம் கொடுத்தா 10 நிமிஷத்துக்கும் அவங்க பேசிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சில நேரம் 1 minute ஆஃப் சைலன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த அமைதியான நேரத்தில் என்ன வருதோ, இமோஷனலாக இருக்கலாம், இல்லை அசைவில் கூட இருக்கலாம், சுவாரஸ்யமாக இருக்கும். அதே நேரம் என்னோட ட்ராமாவில் வந்து நான் ரொம்ப கண்டெம்பரரியாக தான் செய்வேன். ஸோ எனக்கு மாஸ்கோட விளையாட ரொம்ப பிடிக்கும். மாஸ்க் ஒர்க். ஓகே. ஸோ நீங்கள் அதை கற்றுக்கிட்டீங்களா? ஆமாம். ஸோ அதை எப்படி நீங்கள் கொண்டு வருதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். முன்னாடி நீங்கள் என்ன ட்ரை பண்ணலான்னா, மேடையில் இருக்கிறவங்க எப்படி ஒரு சவுண்டு கொடுக்கலாம், ஏன்னா அந்த அந்த டக்கு டக்குன்னு அடிக்கிறது வந்து அது வந்து ஒரு மெட்ரோனம் சவுண்ட் மாதிரி தான் வரும். இட்ஸ் த ரிதம் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தா இட் கேன் பி டிஃப்ரெண்ட். ப்ரெசன்டேஷன் டெக்னிக் இது ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு கதை. ரொம்ப சிம்பிளாக ஒரு வீட்டில் ஒரு பெட்ரூமில் அந்த பையன் அந்த அம்மா பேசுகிற மாதிரி செய்யலாம்.
அதே நேரத்தில் யூ கேன் கோ ரியலி வைல்ட் லைக் யூ கேன் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். நிறைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கும்ல, ஆமாம். நிறையா அவங்க சின்ன வயசில் நடந்த விஷயம் ஒன்று தோணிருக்கும், அந்த மாதிரி மூமெண்ட்ஸ். ஸோ இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன டெக்னிக்கில் காமிக்க போகிறீங்கன்னு மேபி யூ கேன் திங்க் த்ரூ இட். திடீர்னு பிரேக் அவே ஆடியன்ஸ்கிட்ட வந்து ஸ்பாட்லைட் போட்டு நான் எங்கள் அம்மா அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதும் இருக்குது. அவங்க பேசிகிட்டு இருக்கையிலே திடீர்னு மல்டிமீடியாவில் ஏதாவது காமிக்கலாம். திடீர்னு இந்த அம்மா கேன் கெட் பேக் அ மெமரி அண்ட் டாக் எப்ஸ்ட்ராக்ட். ஏன்னா அந்த காமிக்க போகிற அந்த ஒரு நாளில் நிறைய விஷயங்கள் காமிக்க முடியாது, ஆனால் நிறைய மாதிரி காமிக்கலாம். அப்போ தான் ஆடியன்ஸ்க்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும். நீ மல்டிமீடியா யூஸ் பண்ண போறியா? மல்டிமீடியா ஏன்னா பாதுக்காது மல்டிமீடியா சொல்லிடும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஆனால் பட்ஜெட் கான்செப்ட் இருந்துச்சுன்னா நீ வாய்ஸ் ஓவர் வச்சு கதை சொல்லலாம். அம்மா அப்பா இப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, அதுக்கு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி வச்சுக்கிட்டேன்னா தென் பார்க்குறவங்க வந்து என்னமோ இன்னொரு ஆள் நடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த முக்கியமான அம்சம் காலில் கட்டுற சலங்க. அது போட்டால் நீங்கள் நடனம் பண்ணி அதை அவுத்திங்கன்னா நீங்கள் இல்லை. அந்த செட்டுனால, காஸ்டியூம்னால, லைட்னால தான் நாடகம் போடணும்னு இல்லை. நல்ல கதை, நல்ல இயக்க முறை, நல்ல நடிகர் போதும். மற்ற விஷயம் ரொம்ப டிபெண்ட் ஆகிடாதீங்க. ஆனால் அது எல்லாத்தையும் கொண்டு வரணும். கொண்டு வந்தால் தான் அது எஸ்தட்டிக்லி பார்க்க அழகாகவும் இருக்கும், மக்களையும் கவரும். 10 நிமிஷம் தான் உங்களுக்கு 3 பேஜோட வராது, 3 பேஜ் டயலாக் தான் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கட்டையான கொண்டு வந்தீங்கன்னா, ஏன்னா அவர் ஆடியன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது டைம் எடுப்பார். அப்போ நீங்கள் கோரஸ் கொண்டு வரலாம். க்ரீக் கோரஸை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதை 7 செய்யணும். அது உங்களுக்கு பாடுறதுக்கு அந்த லெவல் ஆள் வேணும். இயக்கம். உங்கள் விஷுவலைசேஷன் எனக்கு தெரியுது. 2 பேரும் பக்கத்தில் இருக்காங்க, ஒருத்தரை பார்க்க முடியாது. அவங்க டான்ஸ் ஆடுவாங்க, அப்புறம் அவங்க பேசுவாங்க, அப்புறம் ஒருத்தவங்க கிவ் அப் பண்ணிடுவாங்க, ஒருத்தவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது. நம்ம எக்ஸிக்யூஷன் தான் எனக்கு கொஸ்டினபுளாக இருக்குது. டைரக்ஷன் இது என்னோட வியூ. டைரக்ஷனுங்கிறது வந்து ஒரு பிளேயை டைரக்ட் பண்ணுறதில்ல, ஒரு ஆக்டரை டைரக்ட் பண்ணுறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டைரக்டிங் அந்த ஆடியன்ஸோட பிரெத். அவங்க எப்போ மூச்சு விடுவாங்க, அவங்க எங்கே மூச்சு விடணும், அதை டைரக்ட் பண்ணுறது தான் ஒரு டைரக்டரோட ரோல் என்னை பொறுத்த வரைக்கும். The purpose of education is to find out what are you good at. அதுதான் இந்த சிங்கப்பூரோட ஹோலிஸ்டிக் எஜுகேஷன். இப்போ அந்த பையன் வந்து இப்போ அதை தேடும் போது தட்ஸ் ஹோலிஸ்டிக் எஜுகேஷன். ஏன்னா அவன் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி, அதான் ஐடியில் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி ஒன்று பிடிச்சிருக்குல்ல, அது பிடிச்சிட்டு போகிறான் பாரு, அது பிடிச்சிட்டு ஏறுறான் பாரு, அதுதான் அவனோட கதையோட சாராம்சம். அதை நீ ஒழுங்காக பிடிச்சிட்டேன்னா ஆடியன்ஸ் will be clapping for the play. தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இந்த உன்னோட நாடகத்தை பார்க்குறதுக்கு. நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். சரி வாங்க, இப்போ முதல் நாடகத்தை பார்ப்போம். சட்டை லைட்டாக இருக்கு, வெயிட் போட்டோமோ? ஸ்கூல் கிளம்பிட்டியா? ஆமாம்பா. உனக்கு இன்னைக்கு ரிசல்ட்ஸ் தானே? ஆமாம்பா. நல்லா பண்ணிடுவாள் பா. உங்கள் புள்ளப்பா. ஐ won't let you down. வெரி குட். I'll see you at dinner. ஓகேப்பா. முடி கூட வெட்டலை, போவோம். இர்ஃபான், என்னடா இவன்? டேய், ஏன்டா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்? என்னாச்சு? எக்ஸாம் ரிசல்ட் வரப்போகுது, ஃபெயில் பண்ணால் எல்லாம் போச்சுடா. எல்லாம் போச்சா? ஏய், என்னடா இவன் ஓவரா பண்ணிட்டு இருக்கான்? Hey, I got 4 A's, da. Hey, super, enga kami. Wow. How did you get?
நானும் நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கேன். நீனும் சூப்பராக வாங்கியிருக்கடா. ஹமச் கிரீஷ்கே அவன் வழக்கம் போல ஃபெயில் இருப்பான். இப்போ நீ பாஸ் பண்ண படிக்காம போய் வாங்கிட்டேன். அப்பவே சொன்னேன் படி படி படின்னு. இப்போ எல்லாரும் நீ கேட்குறாங்க ரிசார்ட்ஸை பற்றி. நான் என்ன சொல்கிறது? என் மானமே போச்சுடா. கிரீஷ் ரிசல்ட்ஸ் என்னாச்சு? இல்லைப்பா, கொஞ்சம் லோவாக தான் வாங்கியிருக்கேன். லோவா? பரவாயில்ல, ஜேசி இல்லைன்னா பாலி இருக்குல்ல. இல்லைப்பா. பா பார்த்தீங்களா உங்கள் மகன் என்ன செஞ்சுருக்கானே? இது பண்ண டேரக்டர் தான். சார் நான் கிளம்பு. Hey bro, you want to hang out today? இல்லைடா, இட்ஸ் ஓகே. நீங்கள் போங்க. நான் அப்புறம் வழக்கம் போல வரமாட்டேன் தானே சொல்லுவேன். மானத்தே வாங்கிட்டியேடா. அப்பவே சொன்னேன் படி படின்னு. ஏறு, நான் வரேன். அப்படியே மச்சான், சூப்பர்ரா. இன்னைக்கு நான் பிளஞ்சா பண்றேன். இந்தா நல்லா சாப்பிடு. உனக்கு வேற ஒண்ணுமே தெரியாதுல்ல. நல்லா உட்காந்து வேலை செய்யாம சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன், தின்னு. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளமா? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? ஒரு வருஷம் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு எக்ஸாம் மார்க் கம்மியாக வாங்கினதுக்கு இப்படியே திரும்பி இருக்கீங்க. நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. கிரீஷ் ஸ்டாப். ரூமுக்கு போ. இல்லப்பா, அவங்க தான். ரூமுக்கு போ. கிருஷ்ணா, பா இல்லைப்பா, அது என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பழகி. பா 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 நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஒரு எக்ஸாம்ல மார்க் கம்மியா வாங்கினேன், அவ்வளவுதானே. ஏங்க என்ன குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்றாங்க? நான் இங்க இருக்கிறது சரி. இங்க இருக்கும்போது தான் ஐ ஃபீல் ஹாப்பி. செய்யறதெல்லாம் இங்க தப்புன்னு தோணுது. இல்லப்பா, நான் அவங்க தான் பழகி விட்டாங்க. நான் உங்க பையன். நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இல்ல, my friends are what are important to me. நான் இங்க தான் இருக்க போறேன். ஃபைனல். ரைட்? பா, இப்போ நான் என்ன செய்யணும்? பக்கத்து வீட்டு பையன் விக்னேஷ் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஏ வாங்கியிருக்கான். நீ என் மானத்தை தான் வாங்கியிருக்க. ஒரு சப்ஜெக்டோட நல்ல வக்கு இல்லை. ஏய், நாங்களாம் ஜேசி பாலின்னு போயிட்டோம். ஆனா நீ மட்டும் இருக்கியே. எப்பவுமே விளையாட்டுத்தனமாவே இருந்துட்ட. அதனால தான் எல்லாமே போச்சு. பரவாயில்ல மச்சான், விடே. நாங்க இருக்கோம். இன்னைக்கு நான் பிளஞ்சா பண்றேன்.
பாரு, நீ பண்ண வேலையனால வீட்டுக்கு வெளியே நான் தலை கூட வைக்க முடியல. உன்னால ஒரு நல்ல மார்க் கூட வாங்க முடியலையா? உனக்கு வேற என்ன வேலை இருக்கு? நாங்கெல்லாம் ஜேசி பாலின்னு போயிட்டோம், ஆனா நீ மட்டும் இருக்கியே. எப்போவுமே விளையாட்டுத்தனமாகவே இருந்துட்டேன், அதனால தான் எல்லாமே போச்சு. ஹே பரவாயில்ல மச்சான், பரவாயில்ல, நாங்கள் இருக்கோம். விடு, நீங்க நான் ப்ளஜா பண்ண. ஹாய் ஆண்டி, கம்ப்ரெஸ் ஸ்க்வீஸ் பண்ணுங்க. ஓகே 3 2 1. கிராஜுவேஷன் பிக்ஸா? ஓகே எடுக்கலாம். நீ கவுனை கொஞ்சம் ஃப்ளோயாக வச்சுக்கோ. ஓகே 3 2 1. ஆல்ரைட். பாருங்க. அப்பா இங்க பாருங்க. ஓகே 3 2 1. வெரி நைஸ். ஓகே ஒன் மோர் போர்ட்ரேட் ஷாட். ஓகேவா? ஓகே இருங்க. ஆல்ரைட் 3 2 1. கிரீஷ் பா இப்போ ஃபோட்டோ யூடியூப்லாம் நல்லா பேரன் தேர்வு. இல்லைப்பா, இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன். அப்பா காட்ட மாட்டியா? பா பாருங்கப்பா. இது என்னோட ஃப்ரெண்டுக்கு எடுத்த கிராஜுவேஷன் ஃபோட்டோஸ். இது போன மாதம் தான் நான் வெட்டிங்கில் எடுத்த ஒரு ஃபோட்டோகிராஃபி. பாருங்கப்பா. வெரி குட். பா இதை ஆக்சுவலி நான் ஃபுல் டைமாக பண்ணலான்னு இருக்கேன். நல்லா பண்ணிக்கிருவியா? நல்லா பண்ணிடுவேல்ல? உங்கள் பையன்ப்பா. I won't let you down.